அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகீம் மௌலவி, தற்பொழுது மலேசியாவிலிருந்து. இன்றும் நான் உங்களோடு மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது, மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும், எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சினை வந்து கொண்டிருக்கும். நான் நினைப்பது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சினை? எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் ஏன் நான் இந்த தொழிலில் தோற்றுப்போகிறேன்? பலமுறை பலவிதமான தொழில்களை ஆரம்பித்து அந்த தொழில்களில் நான் தோற்று போய்விட்டேன். ஏன் நான் இப்படியாக தோற்றுப்போகிறேன் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் எம்மில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான கேள்விகள் எல்லா மனிதர்களுக்கு மத்தியில் எழுவது சர்வ சாதாரணமான ஒரு விடயம். நான் இப்பொழுது பேசப்போகின்றவர் யார் என்றால், எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவராக இல்லாவிட்டாலும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு அயன் லேடி, இரும்பு பெண்மணி இப்பற்றித்தான் இந்த காணொலியில் பேசுவதற்கு இருக்கின்றேன். பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் மிகவும் கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் முபீனா மசாரி. இந்த முபீனா மசாரி அவர்களுக்கு 18-19 வயதை அடையும் பொழுது தந்தை அந்த மகளோடு பேசுகின்றார். மகள், உங்களுக்கு என்னுடைய ஆசை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உண்மையிலே அந்த முபீனா மசாரி என்பவளுக்கு திருமணம் முடிப்பதற்கு அந்த நேரத்தில் விரும்பவில்லை. ஆனாலும் தந்தையுடைய பேச்சுக்கு அடிபணிய வேண்டும், தந்தையுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்கின்றால், தந்தையிடத்தில் கேட்கின்றால், வாப்பா, இது நான் திருமணம் முடிப்பதனால நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா என்று கேட்கின்றார். உடனே அந்த தந்தை சொல்லுகின்றால், ஆம், நீங்கள் திருமணம் முடிப்பதனால நான் சந்தோஷப்படுகின்றேன் என்ற விடயத்தை கூற, குடும்பத்துடைய விருப்பத்துடன் ஒருவரை திருமணம் முடிக்கின்றார். தந்தை பார்த்த மணமகனை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கின்றார். முடித்து ஒரு சில வருடத்தில், அதாவது 2 வருடம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 2 வருடத்தில் ஒரு கார் விபத்து ஏற்படுகின்றது. அந்த கார் விபத்து எப்படி, அந்த கார் ஆக்சிடென்ட் எப்படி நடக்கின்றது? கணவனும் மனைவியுமாக பயணிக்கின்றார்கள் காரிலே. அந்த பலூச்சிஸ்தான் பகுதியில், அது ஒரு வறுமைக்கு உட்பட்ட பகுதி. அதாவது வாகனங்கள் எதுவுமே ஒரு அபிவிருத்தி அடையாத ஒரு பகுதி. அந்த பகுதியில் காரில் பிரயாணித்து கொண்டிருக்கின்றார்கள் இருவரும், கணவனும் மனைவியும். அப்படியே பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுதோ கணவனுக்கு தூக்கம் போகின்றது. கார் அப்படியே ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி விழுகின்றது. அந்த நேரத்தில் கணவன் எப்படியோ கதவை திறந்து கொண்டு பாய்ந்து விடுகின்றால், மனைவியால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்கின்றால், அப்படியே காருக்குள்ளே இருக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, காருக்குள்ளே விபத்து நடக்கின்றது. அப்படியே காருக்குள்ளே இருக்கின்றால், இப்போ என்ன செய்கின்றார்கள், கார் விபத்து ஏற்பட்டவுடனே அயலவர்கள் வந்து அந்த பெண்ணை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்கின்றார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்கள் சொல்கின்றார்கள், இந்த பெண்ணை இந்த ஹாஸ்பிட்டலில் வைத்து காப்பாற்ற முடியாது, வேறு ஒரு வைத்தியசாலைக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு பிறகு என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஒரு வாகனத்திலே வேறு பெரிய ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். வைத்தியசாலையுடைய டாக்டர்மார் சொல்கின்றார்கள், இப்போது கொஞ்சம் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நற்செய்தியை சொல்கின்றார்கள். அதற்கு பின்னால் அன்புக்குரியவர்களே, இன்னும் பல பிரச்சனைகள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விடயத்தை டாக்டர்மார் சொல்லுகின்றார்கள். இந்த பெண் இருக்கின்றாலே ஒரு அயன் லேடி என்பதாகத்தான் முழு உலகளாவிய ரீதியிலும் சொல்லப்படுகின்றது. அவளுடைய ஒரு சிறப்பு பெயர், பட்ட பெயர் என்று வைத்துக்கொள்வோம். ஏன் அவளுக்கு அயன் லேடி, இரும்பு பெண்மணி என்று வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அவளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இரும்புதான் அவளுடைய உடம்பிலே இருக்கின்றது. எல்லா பகுதிகளிலையும் இரும்பை வைத்துத்தான் அவளை கொஞ்சம் உயிரோடு எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த முபீனா மசாரி என்று சொல்லக்கூடியவள் பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த ஒரு இரும்பு பெண்மணி. இவள் 18 வயதில் திருமணம் முடிக்கின்றாள். திருமணம் முடித்து 2 வருடத்தில் கார் விபத்து ஏற்படுகின்றது. அந்த கார் விபத்தில் என்ன செய்கின்றால், அவளுடைய அதாவது கால், கை, முதுகு, இடுப்பு எல்லாமே உடைந்து ஆணிகள் தான் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பெண்மணி ஒரு சமூக செயற்பாட்டாளர். அது மாத்திரமல்ல, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டிவி ப்ரொடியூசர், அதாவது தொலைக்காட்சி தொகுப்பாளர். அதே போல் சக்கர நாற்காலி மாடலிங் அழகி என்ற புகழுக்குரியவர். அதே போல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அதே போல் 2015ஆம் ஆண்டு பிபிசியின் முதல் 100 பேருக்குள்ளால் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன், அதாவது செய்யக்கூடியவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். அன்புக்குரியவர்களே, சக்கர நாட்காலியில் இருந்து கொண்டு மாடலிங்
சக்கர நாட்காலியில் இருந்து கொண்டு அனௌன்சர், சக்கர நாட்காலியில் இருந்து கொண்டு டிவி ப்ரொடியூசர், சக்கர நாட்காலியில் இருந்து கொண்டு ஓவியம் செய்யக்கூடியவர், நல்ல முறையிலே ஓவியம் செய்வார். அவருடைய ஓவியம் உலகத்தில் புகழ்பெற்ற ஓவியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. வாகன விபத்து, வாகன ஆக்சிடென்டில் கணவன் சில காயங்களோடு காப்பாற்றப்படுகின்றால், பட் முபீனா மசாரி எல்லா அவயங்களும் செயலிழந்து காணப்படுகின்றாள். முதல் நாள் டாக்டர்மார் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய 2 கைகளும் உடைந்து விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய கைகளை இரும்பு உள்ளே வைக்க வேண்டும், வைத்துத்தான் உங்களுடைய கைகளை செய்ய வேண்டும், ஓரளவு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் மறுநாள் டாக்டர்மார் என்ன சொல்லுகின்றார்கள், உங்களுடைய 2 கால்களும் செயலிழந்து விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுடைய காலை சுயமாக இயங்க வைக்க முடியாது என்ற கருத்தை சொல்கின்றார்கள். இனிமேல் உங்களுக்கு வீல் சேர் தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதாக சொல்கின்றார்கள். மறுநாள் டாக்டர்மார் வந்து சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் கவலையான விடயங்களை டாக்டர்மார் சொல்கின்றார்கள். உங்களுடைய முதுகெலும்பும் உங்களுடைய இடுப்புடைய எலும்புகளும் அப்படியே நொறுங்கி உடைந்து விட்டது, அதனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயாகவே ஆக முடியாது. அதற்கு பின்னால் இந்த முபீனா மசார் என்ற இந்த இரும்பு பெண்மணி யோசிக்கின்றால், என் உயிரை அந்த ஆக்சிடென்ட்லே இறைவன் எடுத்திருந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமுமே விளங்கி இருக்காதே. இதற்கு பிறகு நான் மரணிக்கும் வரை எல்லோரும் அடுத்தவருடைய தயவில் இருக்க வேண்டுமே, உதவியோடு இருக்க வேண்டுமே என்று அந்த பெண்மணி யோசிக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, ஒய் ஏம் ஐ ஈவன் எலைவ், ஏன் இப்படி இருந்து நான் உயிரோடு இருக்கின்றேன் என்பதாக அவள் யோசிக்கின்றாள். என்னுடைய உயிரை எடுத்திருக்கலாமே என்று கதறி அழுகின்றாள். மரணிக்கும் வரையும் பிறர் உதவியுடன் வாழ்வது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயம். இறைவன் தன் உயிரை எடுக்காவிட்டாலும் அவள் சிந்திக்கின்றாள். அவளுடைய தாய் சொல்லுகின்றாள், முபீனா, நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உனக்கு காலையிலாவிட்டாலும் கையிலாவிட்டாலும் இடுப்புடைந்தாலும் உன்னுடைய எல்லா உறுப்புகள் இயங்காவிட்டாலும் ஏதோ இறைவன் உனக்கு ஒரு திறமையை தந்திருப்பான். நீ ஏன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நீ ஏன் யோசிக்க வேண்டும் என்று தாய் அறிவுரை கூறுகின்றாள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் கணவனும் என்ன செய்கின்றான், மனைவிக்கு இந்த முபீனா மசாரிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகின்றாள். எனக்கு விவாகரத்து தாருங்கள், நான் அடுத்த திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இருக்கும் பொழுது அவள் சிந்திக்கின்றாள். கை கால் ஏனைய உறுப்புகளும் செயல்பட முடியாவிட்டாலும் உடைந்த கையோடு ஓவியம் வரைய ஆரம்பிக்கின்றாள். என்னால் பாட முடியும் தானே, என்னால் பேச முடியும் தானே என்று நினைத்து பாட ஆரம்பிக்கின்றாள். அவரின் உள்ளே பல திறமைகள் இருந்து வெளியே வர ஆரம்பிக்கின்றது. அவருடைய சோக கதையை பேசி 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 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகின்றாள். அதே போன்று பாகிஸ்தானுடைய நாட்டில் டிவி ப்ரொடியூசராக ஆகின்றாள். அதே போன்று பிபிசிக்கு பிரதான பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவளுடைய பேர் அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஐநாவின் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கின்றாள். யார்? இந்த கை ஊனமானவள், அதே போன்று காலிருந்து நடக்க முடியாது, அதே போன்று இடுப்புடைந்து முதுகெலும்புகள் உடைந்து அவயவங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது, ஒன்றுமே இயங்காது இந்த பாகிஸ்தான் நாட்டுடைய அயன் லேடி, இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய முபீனா மசாரி. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இந்த கதையை சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய கைகள் இயங்குகின்றது, எங்களுடைய கால்கள் இயங்குகின்றது, எங்களுடைய எல்லா உறுப்புகளும் இருக்கின்றது. இந்த பெண்மணி எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம், எக்ஸம்ப்ளரி லேடியாக, அதாவது முன்னுதாரணமான ஒரு பெண்மணியாக இந்த முபீனா மசாரி எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று உலகத்திலே முபீனா மசாரி என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு பெண்மணியாக, பாகிஸ்தானுடைய பிரபல்யமான ஒரு பெண்மணியாக ஆகிவிட்டாள். காலிருந்து நடக்க முடியாது, கையிருந்தும் கையால் ஒழுங்காக அவளுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாது. வீல் சேரில் இருந்து கொண்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், டிவி ப்ரொடியூசர், மாடலிங் அழகி, அதே போன்று அன்புக்குரிய ஆர்டிஸ்ட், அதே போன்று அதே போல ஒரு சிங்கர், இப்படியான பல திறமைகளை அந்த ஊனமுற்ற பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ஊனமுற்ற உடனே அவள் நினைத்திருந்தால், ஏன் நான் உலகத்தில் வாழ வேண்டும், இதற்கு பிறகு உயிரையே மாய்த்துக் கொள்வோம் என்று நினைத்து ஏதாவது தற்கொலைக்கு முனைந்திருந்தால் அவளுடைய பேச்சு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது, அவளுடைய பெயர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. எனவே வாழ்க்கையில் தோல்விகள், வாழ்க்கையில் கஷ்டம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகுவது என்பது ஒரு சர்வசாதாரணம். எனக்கும் உங்களுக்கும் எங்களை சூழ உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். பிரச்சனைகளுக்கு மேலான பிரச்சனைகள், கஷ்டங்களுக்கு மேலான கஷ்டங்கள், அதே போன்று துன்பத்துக்கு மேலான துன்பம். எந்த தொழிலை செஞ்சாலும் முன்னேற முடியாது, அதே போன்று எதை செய்தாலும் முன்னேற முடியாது. நாங்கள் எல்லா உறுப்புகள் இருந்தும் அடுத்தவர்களுடைய தயவுல நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்துக்கும் முன்னுதாரணம் இந்த பாகிஸ்தான் நாட்டுடைய அயன் லேடி என்று சொல்லக்கூடிய
கால் இயங்காத, கை இயங்காத, முதுகெலும்பு உடைந்து, இடுப்பெலும்பு உடைந்து, வீல் சேரிலே அவளுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முபீனா மசாரி எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அதே போல் அது மட்டுமல்ல அவளுக்குரிய பிரச்சனை. அவளுடைய சிறுநீர் பகுதியால் சிறுநீர் கழிக்க முடியாது. அவளுடைய அந்த வீல் சேரோடு ஒரு யூரினல் பேக்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். அந்த யூரினல் பேக்ஸின் ஊடாகத்தான் அவளுடைய யூரினை கழிக்க வேண்டும். மாறாக எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய பகுதியிலிருந்து யூரின் வர முடியாது, மலம் வர முடியாது, எல்லாமே தடைப்பட்டு விட்டது. அதற்கென்று யூரினல் பேக் அவளுடைய வீல் சேரில் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியான பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு பெண்மணி தான் இந்த முபீனா மசாரி. எனவே இவளுடைய காணொளி எங்களுக்கு ஒரு படிப்பினை, எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வதற்கு, நாங்களும் முழு உலகத்திலேயும் ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இவளுடைய இந்த காணொளி எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கலாம் என்பதனால்தான் இந்த காணொளியை நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடுகின்றேன். எனவே வாருங்கள், அவளுடைய பேச்சையும் நாங்கள் கேட்போம். அவள் என்ன சொல்லுகின்றால், அவளை பற்றிய சுய விவரத்தை பேசுகின்றால், அவள் என்ன பேசுகின்றாள் என்று பார்க்கலாம். Who is Muniba Mazari? March 1987. Birth. Muniba Mazari Baloch was born in Rahim Yar Khan, which is in southern Punjab province, Pakistan. January 1988. Ethnicity. Muniba Mazari is from a Baloch background, belonging to the tribe of Mazari. She was raised in a conservative and deep-rooted cultural family. February 1988. Parents. Muniba's father was an artist, and her mother was a strong woman with the responsibility of their house. She had a distant relationship with her father, while on the contrary, her mother was an important figure in her life, especially post-accident. January 2001. Early life. Muniba went to the Army Public School in Peshawar and later attended college in her native hometown for a bachelor's in fine arts. She was a bright girl and keen on arts and painting. November 2005. Marriage. At the early age of 18, before she could complete her studies, she was married to a pilot in the Pakistani Air Force, Karam Shahzad, because of her conservative Baloch family. February 2008. The setback. At the age of 21, Muniba and her husband met with a terrible car accident while traveling from Quetta to Rahim Yar Khan. She sustained major spine injuries and several others, due to which her entire lower body was paralyzed and left her paraplegic. Just about after 2 years of getting married, about 9 years ago, I met a car accident. Somehow my husband fell asleep and the car fell in the ditch. He managed to jump out, saved himself. I'm happy for him. But I stayed inside the car and I sustained a lot of injuries. The list is a bit long. Don't get scared. I'm perfectly fine now. Radius ulna of my right arm were fractured. The wrist was fractured. Shoulder bone and collarbone were fractured. My whole ribcage got fractured. And because of the ribcage injury, lungs and liver were badly injured. I couldn't breathe. I lost urine and bowel control. That's why I have to wear the bag wherever I go. But that injury that changed me and my life completely as a person and my perception towards living my life was the spine injury. 3 vertebrae of my backbone were completely crushed and I got paralyzed for the rest of my life. So this accident took place in a far-flung area in the outskirts of a very small province, Balochistan, where there was no first aid, no hospital, no ambulance. I was in the middle of nowhere in that hobbled car. Many people came to rescue. They gave me CPR. They dragged me out of the car. And while they were dragging me out, I got the complete transection of my spinal cord. And now there was this debate going on. Should we keep it here? She's going to die. Where should we go? There is no ambulance. There was this 4-wheeler Jeep standing in the corner of the street. They said, put her in the back of the Jeep and take her to the hospital, which is 3 hours away from this place. And I still remember that bumpy ride. I was all broken. They threw me at the back of the Jeep and they rushed me to the hospital. That is where I realized that my half body was fractured and half was paralyzed. I finally ended up in a hospital where I stayed for 2.5 months. I underwent multiple surgeries. Doctors have put a lot of titanium in my arm. There's a lot of titanium at my back to fix my back. That's why people in Pakistan call me the Iron Lady of Pakistan. May 2008. Finding hope. While lying on a hospital bed with a broken body, Mazari began to paint in order to distract herself. She started painting to add some colors to the sad, dull moments. It was painting that kept her alive. April 2010. Fighting life. Being bedridden for 2.3 years, she moved to a wheelchair with help of treatment and physiotherapy. Her mother motivated her through this darkness, saying, This too shall pass. God has a greater plan for you. I don't know what it is, but He surely has. January 2011. Motherhood. 4 years after the accident, Muniba adopted her son, Nail, giving her a strong reason to live. After experiencing motherhood, she became a social activist working for children's rights and education, and women empowerment. March 2014. Drifting relationships. Her husband divorced her because of her disability, and she was left alone with her adopted son. Not only her husband, but her father also left the family in such pain, though she considers her pain beautiful, since it allows her to connect with others also in pain.
July 2014, the Iron Lady of Pakistan. Mazari's motivational speech at a TEDx event organized in Islamabad propelled her into the public eye. She urged people not to give up on life and talked of the need to eliminate gender inequality and discrimination. December 2014, working in media. PTV's director found her through Islamabad TED Talk and offered her a job in the network. She worked in the program Clown Town that dealt with children and old people. Munibah also became a national anchor person and hosted the May Nahi Hum inspirational program on Hum News. December 2015, spreading wings. Munibah became the national ambassador for the UN Women Pakistan after being shortlisted in the 100 Inspirational Women of 2015 by BBC. She also made it to the Forbes 30 Under 30 list for 2016. January 2016, Munibah as artist. She became an established painter. With the slogan, "Let your walls wear colors," she created her art brand called Munibah's Canvas. She presented her art and paintings in several national and international exhibitions. January 2017, legal battle. Her ex-husband Karam Shahzad sued Munibah in court for defaming him, demanding 10 million Pakistani rupees, 65,000 United States dollars. However, the court dismissed the case in January 2018. April 2017, first wheelchair model. Munibah became a model, fighting her fear of hiding from people. She was chosen by Pond's as the Pond's Miracle Woman. She was also chosen by the international hairdressing salon Toni and Guy to become the first ever wheelchair-using model in Asia. January 2018, social empowerment. Dedicated to social work, Munibah participated in several social campaigns in Pakistan, such as Dire Bolo, Dil Se Pakistan, spreading awareness for education and patriotism and unity. She is also appointed to Pakistan's first ever National Youth Council. December 2018, activism. Munibah has conducted numerous TV programs, events, speeches for acid attack victims, gender issues, girls' education, physically disabled, sexually abused victims, and transgender issues. January 2020, motivational speaker. With her powerful, inspiring story and charismatic personality, she has participated as a motivational speaker on various fronts, with her first break being TED Talks Islamabad. March 2021, looking at future. Mazari's life-changing experience has turned her into an activist, encouraging women and girls that have experienced discrimination or violence to not fear or fight the pain. She is inspiring people through her art and is working for society.